அன்னாச்சி பழக்கூடை போடுவது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1.5 ரோல் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நான் 3 கலர் எடுத்துருக்கிறேன். இதில் ரன்னிங் முழு ரோலை தனி எடுத்து வச்சாச்சு. இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஒயரையுமே நான் ஸ்கேலில் 6 அடிக்கு எடுக்க போகிறேன். ஸ்கேலில் 6 அடி 6 மடங்கு நம்ம ஒவ்வொரு ஒயரை எடுத்து வெட்டி எடுத்து வச்சுக்கணும். எல்லோ கலர் 6 எடுத்திருக்கேன். நான் லைட் க்ரீன் 12 ஒயர் எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் 8 எடுத்திருக்கேன். மொத்தம் 26 ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சேம் கலர் கூட எல்லாமே எடுத்துக்கலாம். கூட பின்ன ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு 3 ஒயர் நம்ம எடுத்துக்க போகிறோம். 3 டார்க்கு க்ரீன் எடுக்க போகிறேன். ரன்னிங் ஒயர் 1, நம்ம கட் பண்ண 6 அடிக்கு கட் பண்ண ஒயர் 2 எடுத்துக்கலாம். அந்த 2 ஒயரை ஆஃபாக மடிச்சுக்கணும். ரன்னிங் ஒயரில் பாதி ஒயர், அதாவது இந்த 6 அடிக்கு பாதி அளவு எவ்வளவோ அவ்வளவுக்கு ரன்னிங் ஒயரில் இடம் விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும். ஸ்கேல் அளவில் 3.25 ஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம 2 ஒயரை தனித்தனியாக ஆஃபாக மடித்து வச்சுருக்கோம். அதில் ஒரு ஒயர் எடுத்து இதுக்குள்ளே அந்த மாதிரி வைக்கணும். லூஸாக அந்த மாதிரி வைக்கணும், அதாவது வி ஷேப்பில் வைக்கணும். அடுத்ததை இந்த 2ஐயும் சேர்த்து இதுக்குள்ளே போடணும். போட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ லாஸ்ட்டு லெஃப்டில் உள்ள அந்த ஒயர் ரன்னிங் ஒயரோட பேக் சைடு இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும். ஸோ செகண்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே மட்டும் விட்டுறணும். அதுக்கடுத்து தேர்டு ஒரு ஒயர் இருக்கும், அதோட பேக் சைடு எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே விடணும். எல்லாத்தையும் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒயரோட லென்த்தையுமே செக் பண்ணணும். எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம இப்போவே பார்த்துக்கணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். செகண்ட் நாட் இப்போ போடலாம். அதுக்கு 2 லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரில் ஒரு லூப் போட்டுக்கோங்க. 2வது லூப் அதுக்கு மேலே கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு இந்த 2 லூப்பையும் சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ லெஃப்ட் லாஸ்ட்டில் உள்ள ஒயரு, அதாவது ரன்னிங் ஒயரோட பேக் சைடு கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒயரை அந்த லூப்பில் போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் உள்ள லைட் க்ரீனை இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே கொடுக்கணும். இதை டைட் பண்ணிவிட்டு லென்த்து செக் பண்ணிக்கணும். டோட்டலாக 13 நாட் போட்டு அடி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். செகண்ட் லைன் போடுறப்ப நமக்கு டைட் ஆகிடும். செகண்ட் லைன் ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் 3.25 ஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டோமோ அதே மாதிரி அதே அளவு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கம்ப்ளீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் லைனில் 1வது 2வது முடிச்சுக்கு இடையில தான் நம்ம இந்த செகண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் நாட் போடணும்.
அந்த 1வது 2வது முடிச்சுக்கு இடையில எக்ஸ் மாதிரி 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரையுமே வந்து லூப் போட வச்சுக்கணும். ரன்னிங் ஒயர் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ 3 ஒயரை சேர்த்து நம்ம இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ரன்னிங் ஒயரோட அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் இருந்து இப்படி ஒரு ரைட் சைடை பார்த்து எக்ஸ் போகும். அதை வந்து செகண்ட் லூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கணும். தேர்டு வந்து ஒரு ஒயர் வரும். அதாவது எக்ஸில் இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் போகும். அதை வந்து சுற்றி டைட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முடிச்சாக வந்து போடணும். டார்க் க்ரீனை வந்து ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம வந்து 5 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து லைட் க்ரீனை வச்சு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று போட போகிறோம். அடுத்து எல்லோ கலர் வந்து மேலே 2 கீழே 2. ஸோ டோட்டலாக 11 லைன் வந்து நம்ம போட்டு முடிக்க போகிறோம். அடியோட நீளம் 13, அகலம் 11. இது கிட்டத்தட்ட ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும். நம்ம டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேஸ் உள்ள பொருட்களெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இப்போ பேஸ் முடிச்சிட்டோம். ஸோ மேலே ஆரம்பிக்கும் போது ஒரு 2 நாட் தள்ளி நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப டேர்னிங்கில் வந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2 முடிச்சு தள்ளி 3ஆவதில் நம்ம ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயர் டார்க் க்ரீனு நான் எடுத்திருக்கேன். ஆரம்பிக்கும் போது சும்மா வெறுமனே ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு கட்டையாக ஒயர் விட்டுக்கணும். அந்த ரன்னிங் ஒயரில் அதை நம்ம உள்ளே சொருவிக்கலாம். நம்ம எவ்வளோ அளவு தேவையோ விட்டுக்கலாம். ரொம்ப நீளமாக விட வேண்டாம். நான் நிறைய சொருக வேண்டியதாக இருக்கும். சும்மா மினிமம் அளவுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நமக்கு அந்த எக்ஸ் மாதிரி லைன் வரும். அதனால் நம்ம ஈஸியாக நாட் போட்டுடலாம். ஒரு 6 பின்னலுக்கு அப்புறம் வந்து ஒயர் வந்து சைடு அந்த முக்கு திரும்புகிற இடம்லாம் வரும். அப்போ வந்து கொஞ்சம் ஒயர் வந்து நத்தலும் கொத்தலுமாக அப்படி மாற்றி மாற்றி இருக்கும். நம்ம எப்பயும் நாட் போடுற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 ஒயர் வரும் இல்லையா, அது அதே மாதிரி நெல்லிக்காய் முடிச்ச மாதிரியே போட்டு போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் தான் நமக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மலாக எக்ஸ் ஃபார்மில் தான் வரும். முதல் லைன் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டு முக்கு எல்லாம் திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்ட் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த நாட் நார்மலாக நம்ம போட்டதுக்கப்புறமா அடுத்து ஏணிப்படி முடித்து நம்ம போடணும். நம்ம ஆரம்பித்த நாட்டை இந்த மாதிரி லூஸ் பண்ணணும். ஏணிப்படி முடித்து போடுறதுக்கு 2 ஒயரையுமே இப்படி கீழே தள்ளணும். கீழே தள்ளினதுக்கு அப்புறமா இந்த கீழே தள்ளின அந்த லூப்பை வந்து மறுபடியும் கீழூடி அப்படி மேலே தள்ளணும். ஸோ இதே லூப்பு இதோட ஒயர் வந்து மேலே லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி 2 இதையுமே வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த நொட்டாங்கைட்டை இந்த மாதிரி ஆஃபாக மடிச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி ஆஃபாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் அந்த ஒயரை விடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயர் இருக்கும், அதை வந்து அந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கணும். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணோன்னா, இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை 2வது லூப்புக்குள்ளேயும் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை மறுபடி இந்த லூப்புக்குள்ளே விடணும். ஸோ இதை டைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஏணிப்படி முடித்து ரெடி ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம இப்போவே உள்ளே சொருகிக்கலாம். கீழே உள்ள ஒயரை நம்ம சொருவி முடித்தாச்சு. இப்போ நான் 2 3 லைன் போட்டுட்டேன். இதில் ஏணிப்படி முடித்து 4வது லைனுக்கு போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு இன்னொரு வாட்டி கிளியராக போட்டிருக்கேன், பாருங்கள். பேஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அப்படி படிப்படியாக நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கூடையை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 16 லைன் வந்து உயரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ தேவையில்லாமல் ரொம்ப நீளமாக இருக்க ஒயரை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சொருக போகிறேன். சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு லைன் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம சொருகணும். சொருகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு அன்னாச்சி பழம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. பர்ஃபெக்ட் அந்த ஹெக்ஸகன் ஷேப்புன்றதுனால இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வேறு வேறு கலர்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா சேம் கலரில் கூட ட்ரை பண்ணலாம்.
கூடைக்கு 2 ஒயர் வச்சு ஒவ்வொரு ஹேண்டிலுமே போட்டிருக்கேன். ஹேண்டில் போடுறதுக்குரிய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அழகான அன்னாசி பழக்கூடை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.